மீனா எப்படியாச்சும் அமௌண்ட்டை ரெடி பண்ணி இந்த டெக்கரேஷன் ஆர்டரு மீனா தான் வாங்குவான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தாமணியை மீறி இந்த ஆர்டர் எப்படி தான் வாங்குறது என்னன்னு தெரியல. அவங்களாம் பணபலம் எல்லாம் உள்ளவங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு மீனா நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு மீனா இங்கே ஆர்டர் வாங்க போகிறேன்னு சொல்லி வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைங்க, அவங்க வந்து டெபாசிட் பணம் 2,00,000 கட்ட சொல்கிறாங்க, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம கார் டியூ கட்ட வச்சுருந்தோம்னா அந்த அங்கே பணம் கேட்கலாமா அப்படின்னு. வேண்டாங்க, அங்கேயே நம்ம 2 கார் டியூ போட்டுக்கிறோம், அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி வா நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பான்ட்டு கூட்டிகிட்டு அண்ணாமலைக்கு கேட்குறா. அண்ணாமலை கேட்க வந்தோடனேவே விஜயா முந்திக்கிட்டு என்ட வீட்டு பத்திரத்தை வச்சு நீ பணம் கேட்குற, அதெல்லாம் தர முடியாது, முதலியவே அது பேரில் நிறைய கடன் இருக்குது, தர முடியாது, நீ உன் பொண்டாட்டி வேலைக்கு நாங்கள் கடனாளி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி விஜயை முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பேசுகிறா. மனோஜும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊதுறா. முத்து அமைதியாகவே இருந்துட்டு கடைசியில் பேசுகிறேன், நான் வந்து இந்த பணத்தை கேட்குறக்காக வரல, அப்பாக்கிட்ட ஒரு ஐடியா கேட்க தான் வந்தேன்னா ஒழிய நான் நீங்கள் உங்கள் பத்திரத்தை வச்சு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னானே. மீனா இருந்துட்டு நான் உங்கள் பணத்தை தான் வச்சு நான் ஆர்டர் வாங்கணுன்னு அந்த வாங்கவே மாட்டேங்கத்த, நீங்கள் எப்பவுமே என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க, நான் சொந்த காலையே நின்று வாழ்க்கையில் முன்னேறணும்னு நான் நினைக்கிறவ, யாரோட காசு ஏமாற்றி பிழைக்கணும்னு நான் நினைக்க கிடையாது அப்படின்னு சொன்னானேவே. முத்து அதே மாதிரி சொல்கிறேன், நாங்கள் பித்தலாட்டம் பேசி பொய் பேசியெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாங்கள் என்றைக்குமே நேர்மையான வழியில் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல, இந்த வார்த்தை கேட்டோடனேவே ரோகிணிக்கு கொஞ்சம் நம்மளே தான் குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி மனசில் இருக்குது. அதே வந்து மனோஜும் முறைச்சி பார்க்குறேன், நீ தேவையில்லாமல் வாயை கொடுக்குறதுனால தானே இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் முறைச்சி பார்த்தானே மனோஜ் அமைதியாகிக்கிறான். நான் வந்து உங்கள் பணத்தை கேட்கல, நான் பாட்டிக்கிட்ட பணத்தை கேட்டு வேணா வாங்கிட்டா அப்பான்னு சொல்லி அப்பாக்கிட்ட ஐடியா கேட்க தான் நான் சொன்னேன்னா ஒழிய நாங்கள் உங்கள் வீட்டை வச்சு நான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கினா என்றைக்குமே நீங்கள் எங்கள் மீனாவை முன்னேற விட மாட்டீங்க, இந்த பணத்தை கொடுத்தாவே நீங்கள் முன்னேற விட்டுருவீங்க, உங்களை பற்றி நான் தெரியுமில்ல எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து விஜயாவை திட்டுறான். அண்ணாமலை இருந்துட்டு சரி நீ பாட்டிக்கிட்ட கேட்டுப்பாரு, கிடச்சிதுன்னா வாங்கி மீனாவை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்பிடுறாரு. சுருதியும் ரவியும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னோன்னே முத்து இருந்துக்கிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லை இந்த தடவை நாங்களே முயற்சி பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படி முடியலன்னா வந்து எங்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். சரிடா அப்படின்ட்டு மீனா என்ன தான் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க, அன்றைக்கி ஃபைனான்ஸ்காரர் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினோமில்ல, அவங்க எப்போ வேணாலும் எந்த உதவி வேணாலும் கேளுனாரெல்லாம் நான் அவர்கிட்ட தான் கேட்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ போய் கேளு, நான் சவாரிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சவாரிக்கு போகிறாரு. அவர் மீனா அவங்க போய் அங்கே பணம் கேட்க போகிறா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு சரி வா மீனா நல்லா இருக்கியா, இப்போல்லாம் ஆர்டரெல்லாம் எப்படி இருக்குங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஒரு பெரிய ஆர்டரும் கிடச்சிருக்கு, அவங்க வந்து முன்பணமாக 2,50,000 பணம் கட்ட சொல்கிறாங்க, அதுக்காக தான் உங்களுக்கு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்ட்டு சிந்தாமணி பகைச்சிட்டு நீ செய்ய போறியா அப்படின்னு. ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க என்னை எதிரியாகவே பார்த்துட்டு என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, அவங்கள மீறி பணத்தை கட்டி நான் இந்த ஆர்டர் வாங்கியே ஆகணும், அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி. டெபாசிட் பணம் கட்டி ஆர்டர் வாங்கினா நீ தப்பாக செஞ்சிட்டின்னா அந்த டெபாசிட் பணம் வராது, அதனால் என்னால் பணம் தர முடியாது, நீ வெளியில் எங்கேயாச்சும் பார்த்துக்க, டெக்கரேஷன் செய்கிறதுனா இருந்தால் நான் பணம் தரேன், ஆனால் டெபாசிட் பண்ணுறதா இருந்தால் நான் பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. மீனா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறா. இதில் ஒரு பக்கம் சிந்தாமணியும் விஜயாவும் மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு விஜயா சிந்தாமணிக்கு பார்ட்டி வைக்கிறா, ஸ்வீட் வச்சு கொடுத்து கொண்டாடுறாங்க 2 பேரும். கண்டிப்பாக இந்த ஆர்டர் அவளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா நானும் பணம் கொடுக்கல, எங்கள் மாமியார் பணம் கொடுக்குறதா இருந்தால் தோட்டத்தை விற்று தான் கொடுப்பாரு, அந்த தோட்டத்தை ஒரே நாளில் விற்க முடியாது, அதனால் அவளுக்கு பணம் கிடைக்காது, இந்த ஆர்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா இந்தாங்க இந்த சந்தோஷத்தில் நான் உங்களுக்கு ஸ்வீட் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. பார்வதி வந்துட்டு பாவிகளா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்ல பிள்ளைய மீனா வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்ருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சபதம் திட்டுறா. நீ கம்முனீர், உனக்கு என்ன தெரியுது, உன் வாய் அடங்கிறதுக்கு நீ போய் கேசரி எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி விஜயா திட்டுறா. ஆமாம்மா நீ பாரு, என்றைக்கு இருந்தாலும் மீனா தான் உன்னை பார்ப்பா, மித்த 2 மருமகளும் உன்னை பார்க்கவே மாட்டாங்க, அவளே தான் நீ எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்வதி கோபத்தில் திட்டுறா. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான். முத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன மீனா பணம் கேட்க போனியே, அவர் என்ன தந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க இந்த தடவை என்னன்னு தெரியல, அவர் டெபாசிட் பணம் பண்ணுறதா இருந்தால் நான் தரமாட்டேன்னு சொல்கிறாரு,
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் போய் அம்மாகிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டு ஏதோ ஒன்று கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகி ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா மீனா. சரி பார்த்துப்போம் மீனா, வண்டி ஓட்டிகிட்டு பேசாத, ஓரமாக நின்று அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு முத்து. பணத்துக்கு என்ன தான் பண்ணுறது வழின்னு, ஏதோ ஒரு ஆண்டவன் நமக்கு வழி விடுவான், ஏதோ நம்ம வழியில் நமக்கு பணம் கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு மீனா கிளம்பிடுறான். இதில் வர்றப்ப டிராஃபிக் போலீஸாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்கிறப்ப முத்து ஓரங்கட்டி நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கியான்னு கேட்டுட்டு ஊதுன்னு சொல்லி சொல்கிறேன். நான் தான் ட்ரிங்க்ஸ் அடிக்கலைன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு என்னை ஊத சொல்கிற அப்படின்னு சொல்லி, நீ எப்படியாச்சும் என்னை கேஸில் உள்ள தள்ளணும்னு பார்க்குறேன், அதுக்கு நான் ஆளுங்க கிடையாது, நானே காண்டில் போயிட்டுருக்கேன், என்னை தேவையில்லாமல் இது பண்ணாத, பெரிய டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி முத்து மிரட்டுறாரு. இதுதான் சீதா லவ் பண்ணுற பையன்னு தெரியாமல் 2 பேருக்கு எப்போ பார்த்தாலும் மோதலாக இருக்குது. இதனால சீதாவோட காதல் சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. சக்ஸஸ் ஆகும், முத்து சேர்த்து வைப்பாருன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.